وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن صدق الله العظيم العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவரது அருளும் அன்பும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரிசுவற்றின் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அன்பு குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய காலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வருங்கால இளைய சமுதாயத்தினுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் வாழ்வு எப்படி இருக்க போகிறது, எந்த வழியில் அவர்கள் தன்னுடைய வாழ்வை ஆக்கப் போகிறார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய 10th 12th ரிசல்ட் இன்று வெளியாக இருக்கிறது. 12th ரிசல்ட் இன்று வெளியானது. இன்னும் சில நாட்களில் 10ஆம் வகுப்புக்கான தேர்ச்சி இன்று வெளியாக இருக்கிறது. அதில் தேர்ச்சி பெறக்கூடியவர்களும் அந்த படிப்பை படித்து முடித்தவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது, நாம் எதை நோக்கி பயணிக்கப் போகிறோம், வெற்றி தோல்வி என்பது எப்படி இருக்கும், உயர் தாழ்வு என்பது எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இதற்கு முன்பதாக நாம் எதை படிக்கலாம் என்பதாகவும் எந்த கல்லூரி படிக்கலாம் என்பதாக சிந்திப்பார்கள். அதில் தோல்வியுற்றவர்கள் நமது நிலை என்ன, இதற்கு முன்பதாக நாம் எதை நோக்கி பயணிக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்கக்கூடிய, அவருடைய வாழ்வை அடுத்து தீர்மானிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாம் உலகிலே இன்றைய சூழலில் பரபரப்பான சூழலில் உலகிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், நமக்கு பின் அவர்கள் இந்த வாழ்விலே பயணிக்க இருக்கிறார்கள். படிப்பு ரீதியாக தோற்றவர்கள் வியாபார ரீதியாக பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன, எதை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும், எதை கொண்டு கூடிய வாழ்வை வெற்றி பெற்று அமைக்கும் என்பதை சொல்வது அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாகிய நம் மீது, தாய் தந்தையர் மீதும் பெற்றோர்கள் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் நண்பர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. எனவே அது பற்றியான செய்திகள் இந்த ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்திய உலகில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து துறைகளிலும், அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வாழ்வியல், வியாபாரம், தொழில்நுட்பம் என்பதாக அனைத்திலும் நாம் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். அனைத்திலும் நாம் தனித்து நிற்க வேண்டும், நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். உலகம் என்ன உயர்ந்து பார்க்க என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் தனக்கென ஒரு தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தன்மை இருந்தால் மட்டும்தான் நாம் கால் வைக்கக்கூடிய இடத்திலெல்லாம் நமக்கான ஒரு இடத்தை, ஒரு பெயரை தக்க வைக்க முடியும். உலகம் என்னை திரும்பி பார்க்க என்பதாக நினைக்கக்கூடியவர்களும் சரி, அனைத்து துறைகளும் நாம் வெற்றி பெற்றவராக திகழ என்பவர்களும் சரி, தனக்குள் சில தன்மைகளை கொண்டு வர வேண்டும். அதில் முதலாவது தன்மை என்னவென்று சொன்னால், தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உலகத்திலே நான் தனி ஒருவனாக செயல்பட முடியும். தனி ஒருவனாக வெற்றி பாதையை அமைத்துக் கொண்டு உலகம் என்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கான வாழ்க்கையை நாம் அமைத்து காட்ட முடியும். எனவே உலகில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அனைத்து துறைகளும் நமக்குள் கொண்டு வர வேண்டிய முதலாவதாக தன்னம்பிக்கையை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும். அது வயது வரம்பின்றி கொண்டு வர வேண்டும். இன்றைய சூழலில் நாம் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளிதழ்களை திரும்பி பார்த்தால் சிறியவன் தன்னுடைய 10 வயதை கூட அடையாத ஒருவன் மலைக்கு உச்சிக்கு ஏறுகிறான். எவரெஸ்ட் மலை உச்சியில் ஏறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் 70 வயதை அடைந்த ஒரு பெண்மணி 12ஆம் வகுப்பிலே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற செய்தியும் பார்க்கிறோம். அப்படியானால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கு உலகிலே வயது வரம்பு என்பதில்லை. அதை நம்மிடத்தில் கொண்டு வந்தால் போதும், உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக நாம் திகழ முடியும் அனைத்து துறைகளும்.
அடுத்ததாக அந்த தன்னம்பிக்கை நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்பதாக நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மை விட்டு நாம் நீக்க வேண்டும். முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை என்று சொன்னால், முடியாது என்று சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டும். அது இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை அது முடக்கக்கூடியதாக இருக்கும். நமது வாழ்வை ஒன்று நாசமாக்கும் என்று சொன்னால் அது அந்த தாழ்வு மனப்பான்மை என்பதுதான். அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது நம்முடைய வாழ்வினுடைய அடுத்த கட்டத்திற்கு கூட ஒரு அடிக்கு கூட நம்முடைய வாழ்வை இழுத்து செல்லாது. எனவே அந்த தன்மையை முடியும் என்பதற்கு முன் முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மை விட்டு நாம் நீக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் தன்னால் முடியாது என்பதாக தன்னை தாழ்வு மனப்பான்மையாக நினைக்கிறாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். என்னால் முடியாது, இதுவெல்லாம் என்னால் முடியாது என்பதாக ஒருவர் நினைத்தால் அவரை அல்லாஹ்தாலா வெறுக்கிறான். அப்படியானால் அந்த தன்மை உங்களை உடைக்கும். எனவே அந்த தன்மை உங்களிடத்தில் நீங்கள் கொண்டு வராதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். அது அல்லாஹுக்கு வெறுப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. வாழ்வில் உங்களை அது முன்னேறவே விடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, அந்த தன்மை உங்களிடத்தில் வந்தால் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நிச்சயமாக செல்லவே முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை வெறுக்கிறார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு விபத்திலே நம்முடைய கால் முறிகிறது என்று சொன்னால் பல லட்சங்களை கொடுத்து அதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறோம். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு என்பதாக டாக்டர் உங்களுக்கு கூறக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், எங்களால் முடிந்தவரை இணைத்து விட்டோம், அடுத்ததாக அவரால் நினைத்தால் மட்டும்தான் நடக்க முடியும். இது தன்னம்பிக்கை என்று சொன்னால் அவர் எழுந்து எந்த நடக்க வேண்டும். இதுதான் என்னால் முடியாது என்பதாக அவர் தன்னுடைய வாழ்வை முடக்கி கொண்டு உட்கார்ந்தால் எத்தனை லட்சங்கள் செலவழித்து நான் அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி, என்னால் முடியும் என்ற ஒரு ரீதியில் ஒரு அடி எடுத்து வைத்தால் மட்டும்தான் நான் பழைய நிலைக்கு திரும்ப முடியும். முடியாது என்பதாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை சுருக்கிக் கொண்டு தன் மனங்களில் தாழ்மனப்பான்மை எடுத்துக்கொண்டார். ஆனால் வாழ்வு முழுவதும் முடங்கி கிடந்தவராக எனக்கு. எனவே நம்மை விட்டும் வெற்றிக்கான படியாக தன்னம்பிக்கை கொண்டு வரக்கூடிய நீங்கள் இரண்டாவதாக முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டும். எனவே அது வெற்றியை தடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், முடியாது என்று சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய இடத்திலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சஹாபிகளை கற்றுக் கொடுப்பார்கள். முடியும் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துவார்கள். யாராவது ஒரு நபரை ஒருவர் தாழ்த்தி பேசிவிட்டால் அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் கண்டிப்பார்கள். தாழ்த்தி பேசப்பட்டவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி பேசுவார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் பிலால் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கொள்ளலாம். பிலால் அவர்களை அபூதல் கிஃபாரி அவர்கள் கருப்பையின் மகன் என்பதாக ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறார். பிலால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். இந்த வார்த்தை அவர்களுடைய மனங்களை உடைக்கிறது. அனைவரும் சமம் என்ற ரீதிதான் இஸ்லாம் போதிக்கப்படுகிறது. அந்த இஸ்லாத்துக்கு வந்ததற்கு முன்பதாக கூட இஸ்லாத்தை சார்ந்த ஒருவர் என்னை இப்படி பேசிவிட்டார் என்பதாக தன்னை தாழ்வனப்பானையாக நினைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அவரை வேசிய கிஃபாய் மூலம் அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். என்பதாக அவர்களுடைய பிலால் அவர்களை மன்னிப்பு கேட்டார் என்பதாக வரலாறு அப்படியானால் தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கக்கூடாது, அது எவரிடத்தும் ஏற்படுத்தக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அது மனங்களை உடைத்துவிடும். அதை அவரை இஸ்லாத்தை விட்டு நீங்குவதற்கும் தன்னை தாழ்த்து கொண்டதற்குமாக இருந்து என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடை விட்டும் சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனுக்குடன் தண்டித்திருக்கிறார். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரத்தில் ஏறி குச்சை பறிக்கும் போதாக கூறும்போது முதல் நபராக ஏறுகிறார். ஏறி பறிக்கக்கூடிய நேரத்தில் காற்று வீசக்கூடிய நேரத்தில் அவருடைய கால் தெரிகிறது. அவருடைய கால் மிகவும் ஒல்லியானதாக, வளர்ச்சியும் குண்டியவராக இருப்பார், கால் மிகவும் ஒல்லியானதாக இருக்கும். இதை பார்த்து அனைத்து சஹாபாக்களும் சிரிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் பார்க்கக்கூடிய வார்த்தை மாதஹகுன், ஏன் சிரிக்கு என்பதாக கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இவரெல்லாம் சிரிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கால் இப்படி இருக்கு என்பதாக தாழ் மனப்பான்மை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கூறினார்கள், ரஜித் அபுதுல்லா அஸ்கலஃபில் மீசான் யௌமல் கியாமத்தி மின் ஜபலில் உஹத். இவர் இந்த மெல்லியான காலின் மூலமாக செய்த நன்மை எவ்வளவு என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே உஹது மலை அளவு இருக்கக்கூடிய உஹது மலையை விடவும் கனமானதாக இவர் செய்த காலின் மூலமாக செய்த நன்மை இருக்கும்போதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால்
மனிதர்களிடத்தில் இந்த தன்மையை விட்டு அவர்களை நீக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அவ்வப்போது போதித்துக் கொண்டே இருந்தார். ஏன் என்று சொன்னால், இந்த தன்மை மனிதர்களை உடைத்து விடும். இந்த தன்மை மனிதர்களை ஒரு இடத்தை உட்கார வைத்து என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படாதவாறு சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் மூலமாகவும் செயல் மூலமாகவும் உருவாக்கிறார். அப்படியானால் நாமும் நமது பிள்ளைகளுக்கும் சரி, நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி, இந்த தன்மை வராதவர்களை செயலை நாம் ஆக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இந்த தன்மை எப்போது வரும் என்று சொன்னால், ஒன்று தெரியாது என்ற நிலையில் இருக்கும்போதுதான் அந்த தன்மை வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு ஒன்று தெரியவில்லை என்பதாக ஒரு எந்த இடத்தில் அவன் நினைக்கிறானோ அந்த இடத்தில் தான் அந்த தன்மை. அப்படியானால் தெரியாத ஒன்றை கற்றுக் கொடுக்க என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம், அந்த செயலுக்குண்டான சரியான செயல்பாடுகளுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், இது என்னால் முடியவில்லை என்பதாக ஒரு நினைப்பார். இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த தன்மை வரக்கூடியதாக இருக்கு. அந்த சூழலில் நீங்கள் அந்த செயல்பாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுத்தோமானால் எவ்வளவுதானா என்பதாக அவர் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடியதாக இருப்பார். எனவே எது தெரியவில்லை என்ற போது அந்த இடத்தில் நீங்கள் அந்த செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார் என்பதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் அதை செயல்பாடாக செய்து காட்டினார். ஒருவர் ஒன்று தெரியவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் ஒன்று சொல்லி காட்டிருப்பார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்பாடுகளை செய்தியே காட்டிருப்பார் என்பதாக வரலாறை பார்க்க முடியும். ஒரு நபர் ஆட்டை உரித்து தொங்க விட்டிருக்கிறார். அதை உரிப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று ஆடு உரிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை, மாறாக ஆட்டை உரித்தே காட்டுகிறார். இப்படித்தான் உரிக்க என்பதாக தன்னுடைய கையை முழு கையுமாக உள்ளே நுழைத்து இப்படித்தான் உரிக்க வேண்டும் என்பதை சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், காரணம் என்னால் முடியாது என்பதாக எவர் ஒதுங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து செயல்பாடுகளையும் கற்றுக் கொடுக்க கூடுதலாக இருந்தார். அதே போல் உமர் அவர்களை வரலாற்றை பார்க்க முடியும். அவர்கள் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதியற்ற என்பதாக கூறப்பட்ட நபர் தான் உலகிலே இந்தியாவினுடைய பலதரப்பட்ட மொழியில வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய உமரின் ஆட்சி என்பதாக ஒரு நபர் விரும்பினார் என்று சொன்னால், அப்படி ஆகுவதற்குண்டான காரணம் என்ன? எந்த நேரத்திலும் தன்னுடைய கையில் வாளை தூக்கி கொண்டே திரிந்தவர் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னை குத்தியவரை கூட மன்னிக்கக்கூடிய மனங்களை கொண்டார்கள். காரணம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி கொடுக்கிறார்கள். வாளின் முறை எப்படி இருக்க வேண்டும், எப்படி அமைத்துக் கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாதவராக ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதியற்ற என்பதாக சொல்லப்பட்ட ஒரு நபரை ஆட்சியாளராக அனைவரும் விரும்புவதற்கு மாற்றக்கூடிய காரணம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அனைத்து செயல்பாடுகளையும் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தது. எனவே நம்ம இடத்தில் ஒருவர் வேலை பார்க்கிறார், ஆனால் அந்த வேலை அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு புதிதாக ஒரு கம்பெனியை நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கீழே ஒரு 5 நபர் வேலை செய்கிறார். அந்த 5 நபர்களில் ஒருவர் வேலை தவறாக செய்தாலும் சரி, சரியாக செய்யாவிட்டாலும் சரி, இடத்திலே அதை குறையாக கூறி இன்னும் மட்டம் தட்டாமல் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்று சொன்னால், அனைத்தையும் அறிந்தவராக நாம் உலகிலே வரவில்லை, மாறாக எதுவும் அறியாதவராகத்தான் அல்லாஹ் தஆலா உலகை அனுப்பினான். தாயின் கருவில் வரக்கூடிய நேரத்தில் அழுகை மட்டுமே நமக்கு தெரியும். அனைத்தையும் உலகம் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு கற்றுக்கொடுத்து. எனவே கற்றுக்கொண்ட நாம் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நமக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சிறு தவறு செய்து விட்டால் அந்த தவறை திருத்தி கொடுத்து இப்படிதான் செய்ய முறை சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அவர்களுக்கு மத்தியிலே அடுத்தடுத்த கட்டத்திற்கு முயற்சி மூலமாக சென்று கொண்டே இருப்போம். எனவே எந்த நேரத்திலும் சரி மட்டம் தட்டவர்களுக்கு பேசாமல் தாழ் மனப்பான்மை ஏற்படுத்தாமலிடத்திலே அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்த விஷயங்களில் நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே வெற்றி பெறுவதற்காக வேண்டி முதலாவதாக இடத்தில் தன்னம்பிக்கை போதிக்கக்கூடிய நாம், இரண்டாவதாக தாழ்வு மனப்பான்மை வராதவாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மூன்றாவதாக அவர்கள் தெரியாதவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடுத்ததாக அவர்கள் வெற்றியின் பக்கம் அழைத்து செல்வதற்கு சொல்லால் செயலால் சொற்களால்களை ஊக்குவிக்க வேண்டும். எது தெரியவில்லை என்பதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம் வார்த்தைகளால் அவர்களை நாம் ஊக்குவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமது வார்த்தைகள் தான் அவர்களை வெற்றியின் பக்கமாக அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நமது வார்த்தைகளை நாம் கவனமாக பேச வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் சரியாக இடத்தில் சரியான நேரத்தில் எடுத்து கொடுத்தமானால் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை சொல்லுவதாக சொல்வார்கள். அந்த வார்த்தைகள் மூலமாக ஒருவரை நாம் உருவாக்கவும் முடியும். அந்த வார்த்தைகளிலே கவனமாக இடத்திலே பேச வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் உலகிலே இருக்கக்கூடிய மேதைகளை எடுத்துக்கொள்ளலாம், சாதனையாளர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எல்லாம் சிலர் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாகத்தான் அவர்களை வாழ்க்கையில் உயர்ந்திருக்க என்பதாக நீ வரலாற்றை பார்க்க முடியும். மக்காவில் இமாமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதி அவர்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு பேட்டியிலே கூறுகிறார்,
என்னுடைய தாய் என்னை திட்டுவாள். அந்த திட்டக்கூடிய வார்த்தையில் கூட எப்படி திட்டுவார் என்று சொன்னால், நீ மக்காவுக்கு இமாமாக போ என்பதாகத்தான் திட்டம்போதாக. அப்படியானால் நமது பிள்ளைகளை நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கூட நீ இப்படி ஆகிவிடிப்ப என்பதாக நாமே ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் அவர்கள் மட்டம் தூக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினால் நிச்சயமாக அந்த மனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் இதை மேய்க்கத்தான் லாய்க் என்பதாக நாம் சொல்லுவோமானால் அதற்குரியவராக அவர்கள் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எனவே உயரிய வார்த்தைகளை பேசி அவர்களை உருவாக்க வேண்டும். இன்னும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் எடிசனுடைய வரலாறு அனைவருக்கும் தெரிந்ததுதான். படிப்பதற்கே தகுதியற்றவராக கூறப்பட்ட ஒரு நபர் உலகிலே 1200க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறார். அப்படி ஆகுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தாய் அந்த வார்த்தை மாற்றக்கூடியது. எனவே பிள்ளைகளிடத்தில் கவனமான முறையில வார்த்தைகள் நாம் பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளை திறமையானவன், என் பிள்ளை அறிவாளி, என் பிள்ளை சிறந்தன் என்பதாக நாம் ஊக்குவிக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த பிள்ளைகள் அது மனதில் நல்வார்த்தைகளை நீங்கள் விதைக்க வேண்டும். அந்த நல்வார்த்தைகள் தான் அவர்களை நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக யாருக்கு என்று சொன்னால், இன்று +2 தேர்வு வெளிவந்திருக்கிறது. அதிலே தோல்வி அடைந்தவர்களும் இருப்பார்கள், அதற்கான சரியான சதவீதத்தை பெறாதவர்களும் இருப்பார்கள். அவர்களிடத்திலே பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய தாய் தந்தையாக நாம், சகோதரியாக இருக்கக்கூடிய நாம், நண்பராக இருக்கக்கூடிய நாம் அவர்களிடத்திலே மனங்களில் மன உறுதி வரக்கூடிய வார்த்தைகள் நாம் பேசுவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக அவர்கள் தனக்குள்ள இருக்கக்கூடிய தனித்திறமை வெளிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அவர்களை பேசும்பொழுது அவர்கள் மனங்கள் தோண்டு விடாமல் வெளிவந்து அவர்கள் தனித்திறமையை கொண்டு வரக்கூடியதாக இருப்பார்கள். படிப்புதான் உயர்வு என்பதல்ல, மாறாக உங்களது தனித்திறமை என்பதும் உலகிலே உன்னை வாழ வைக்கும்பதை நாம் போதிக்க வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய அவருடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். கல்லூரியிலே படிக்கக்கூடிய நேரத்தில் முதல் செமஸ்டரிலே வெளிவருகிறார். சரியாக படிப்பில்லை, ஆனால் தன் தனி திறமையின் மூலமாக ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கி உலக தொழில்நுட்பத்திற்கு ஒரு சவால் விட்டு ரீதியாக இருக்கிறார் சொன்னால் அதற்கான காரணம் தன்னுடைய தனி திறமை தான். எனவே கல்வி என்பது அறிவு சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதுதானே தவிர அது உலக வெற்றிக்கான பயணம் இல்லை என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கல்வியில் தேர்ச்சி என்பது உங்களுக்கு உயர்ச்சமானால் தோல்வியானது உங்களை பயிற்சி வைக்கும் உலக வாழ்க்கை என்பதாக உங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருப்பார்கள். எனவே பிள்ளைகள் தோல்வியுற்றாலும் கூட அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தனி திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுதான் உலகில் அவர்கள் தனியாக திறமையாக செயல்படுவதற்கு ஒரு திறவுகோலாக இருக்கும். இன்னும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஜிபி நாயுடு என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அவரை இந்தியாவுடைய எடிசன் என்பதாக அழைக்கப்படுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் படிப்பிலே கோட்டை விட்டவர், முழுவதுமாக படிக்கவில்லை, பாதியிலே படிப்பு நிறுத்தினார். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக அனைத்தையும் சரியாக கண்டுபிடித்தவர். சிறு சிறு தொழிலை பிரித்து கட்டத்தின் மூலமாக எப்படிப்பட்ட மோட்டார் சைக்கிளை நீங்கள் பிரித்து கொடுத்தாலும் சரி, எந்த நவீன மிஷின்களும் இல்லாமல் தன் கையாலே இணைக்கக்கூடியதாக இருப்பார். இப்படிப்பட்டவர்கள் ஆகுவதற்கான காரணம் என்று சொன்னால் தன் திறமையின் மூலமாக தான் ஆனார். எனவே பிள்ளைகளுக்கு தனிப்பெரும் திறமையை நாம் கண்டுபிடித்தவர்களிடத்திலே அதை கொண்டு வர வேண்டும். நீங்கள் உலகிலே இப்பொழுது பார்க்கலாம், பெரும் பெரும் நிறுவனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு பிராஞ்சை நடத்தக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் முதலாளியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களான அவர்கள் அனைவருமே குறைந்தது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படித்தவர்கள் தான். ஆனால் தன்னுடைய தனி திறமையின் மூலமாக உச்சிக்கு சென்று தனக்கு கீழ் உயரிய படிப்பு படித்தவர்களை வேலைக்கு வைத்திருக்க காரணம் என்று சொன்னால், தனி திறமையின் மூலமாக உலகில் வெற்றி பெற முடியும் என்பதை நமது பிள்ளைகளுக்கு நாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே அவர்களிடத்தில் தனி திறமையை கண்டுபிடித்து நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மனங்களில் அவர்கள் மனக்குழப்பத்தில் இருப்பார்கள். இதற்கு முன்பதாக நாம் எதை தேர்வு செய்திருப்பதாக அவர்களிடத்திலே பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இதை அடிப்படையாக போதிக்க வேண்டும். இதை அடிப்படையாக போதிப்பதை விட்டு உலக சமூகம் இன்று தோற்றுக் கொண்டிருக்க என்னவென்று சொன்னால், பணம் என்பது நோக்கமே அல்ல. உலகிலே வெற்றி பெறுவதற்கு பணம் என்பது நோக்கமே அல்ல. தேர்ச்சி பெற்றவர்கள் அது எப்படியும் கிடைத்துவிடும். ஆனால் நாம் அதிகாரத்தில் அமரக்கூடிய நேரத்தில் இந்த அதிகாரம் தான் நமக்கு முக்கியமானது என்பதை நமது பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும்.
அதை போதிப்பதை விட்டு இஸ்லாமிய சமூகம் தோத்து கொண்டு இருக்கிறதை நாம் கண்முன்னால் பார்க்க முடிகிறது. நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்தால் இந்த மேற்படிப்பை எடுத்தால் என்று சொல்லக்கூடிய நீங்கள் மேற்படிப்பு என்பதாக இந்த வேலைக்கு சென்றால் இவ்வளவு சம்பளம் என்பதாகத்தான் பிள்ளைகள் மனங்களில் நாம் போதிக்கிறோமே தவிர இதன் மூலமாக என்ன கிடைக்கும் என்பதை பற்றி நாம் போதிப்பதே இல்லை. அப்படி படிக்கக்கூடியவர்கள் அப்படி ஆனால் இந்த படிப்பு படித்தால் எனக்கு 1 லட்சம் சம்பளம் கிடைக்கும்பதாக பணத்தை நோக்கமாக கொண்டே பயணிக்கக்கூடியவர்கள் மனிதாபிமானத்தை விட்டும் சில நல்ல நற்குணங்களை விட்டும் தூரமாகி விடுகிறார்கள். நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பலர் பணத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வளர்க்கப்பட்ட குழந்தைகள் பெரியவர்களை மதிப்பதில்லை. பெரியவர்கள் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் உயரிய அந்தஸ்தை அடைந்து இருந்தாலும் சரி, வயது மூதியவராக இருந்தாலும் சரி, தனக்கு நேராக நின்று பேசுவதை கூட வெறுப்பவர்கள் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் பணம் நோக்கமில்லை என்பதை நமக்கு பிள்ளைகளுக்கு முதலாவதாக போதிக்க வேண்டும். இரண்டாவதாக குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நாம் கூற வேண்டிய என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட சதவீதத்தில் கூட அரசு அதிகாரத்தில் நாம் இல்லை. இதை ஒரு மாற்றார் கூறுகிறார். மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் பேட்டி கொடுக்கிறார். அனைத்து மதத்தவர்களும் அவர்களுக்கு கீழ் கொடுக்கப்பட்ட சதவீதங்களில் அரசு அதிகாரிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு 8% கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதில் 5% கூட நீங்கள் வேலைகள் இல்லை என்பதாக கூறினார். மாற்று மதத்தவர்கள் எல்லாம் 10% கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதற்கு மேல்மதாக சதவீதத்தை கூட கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சதவீதத்தில் கூட நீங்கள் இல்லை என்பதாக கூட சொன்னால் காரணம் நாம் 12ஆம் வகுப்பு முடிந்ததற்கு முன்பதாகவே பணத்தை நோக்கமாக கொண்டு வேறு படிப்பில் அவர்களை செலுத்துகிறோம். அரசு அதிகாரிகளாகவோ ஒரு IPS ஆக ஒரு IAS ஆக ஆக்குவதற்கு நாம் நமது பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுப்பதே இல்லை. நாம் ஒரு சில விஷயங்களை தோற்கிறோம், சில விஷயங்கள் அரசிடத்தை கையேந்தி நிற்கிறோம், இஸ்லாமிய சமூகம் ஒடுக்கப்படும் என்று சொன்னால் அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்திற்கு அந்த பிள்ளைகளை நாம் அனுப்பியிருக்கிறோமா என்பதால் சிந்தித்தால் நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் கூற வேண்டும். அப்படியானால் நமது பிள்ளைகளை பணத்தை நோக்கமில்லை என்பதாக போதித்து அரசு அதிகாரம் தான் தேவை, அதிகாரம் இருந்தால் நமக்கானவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக நமது பிள்ளைகளை நாம் அதிகாரத்தை போதிக்க வேண்டும். உயரிய படிப்புக்கான வழியை நாம் காட்டணும். எனவே இன்றைய சூழலில் இஸ்லாமிய சமூக இளைஞர்களும் சரி, உலக இளைஞர்களும் சரி, மனதளவில் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நாம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் சரி, தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் சரி, மனதளவில் அவர்களை தைரியத்தை ஊட்ட வேண்டும். அப்படி தைரியத்தை ஊற்றினால் மட்டும்தான் அவர்கள் உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக வருவார்கள், மறுமையிலும் வெற்றி பெற்றவராக இஸ்லாமிய சமூகம் வரும். எனவே நமது பிள்ளைகளுக்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும், தன்னம்பிக்கையை போதிக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மை விட்டு நமது பிள்ளைகளை நாம் நீக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் +2 ரிசல்ட் ஆன சில நாட்களிலேயே சில சதவீதம் 1%, 2% குறைந்தவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொடுக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்னன்னு சொன்ன அவர்கள் எல்லாம் இதுதான் நோக்கம், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி தான் உடைய வாழ்வு என்பதாக போதிக்கப்பட்டது காரணமாகத்தான் இதில் தோல்வியுற்றவர்கள் தற்கொலைக்கு செய்கிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கு இது நோக்கம் அல்ல, இதுக்கு முன்னதாக வாழ்வு என்பது இருக்கிறது, தனி முயற்சி என்பது இருக்கிறது, தனி திறமை என்பதாக பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமது பிள்ளைகளை இரு கல்வியின் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக உலகில் வெற்றி பாதையில் அழைக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தலைமை ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.